நான் யானை இல்ல, குதிரை அப்படின்னு படையப்பா ஸ்டைல்ல முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள மென்ஷன் பண்ணி, கோயம்புத்தூர்ல அவருக்கு ஆதரவா நெறைய போஸ்டர்கள் ஒட்டியிருக்காங்க. சட்டவிரோதமா மணி டிரான்ஸ்ஃபர் பண்ண கேஸ்ல அமலாக்கத்துறையால அரெஸ்ட் பண்ணப்பட்டு ஜாமீன்ல வெளிவந்த செந்தில் பாலாஜி அவர்கள் மறுபடியும் அமைச்சரா நியமிக்கப்பட்டாரு. அதனால அவருக்கு குடுக்கப்பட்ட ஜாமீன ரத்து செய்ய சொல்லி அமலாக்கத்துறை சார்பில இருந்து மனு தாக்கல் ஒண்ணு செய்யப்பட்டுச்சு. அந்த மனுவை விசாரிச்ச உச்சநீதிமன்றம் பாத்தீங்கன்னா, செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீன் வேணுமா இல்ல அமைச்சர் பதவி வேணுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதனால அவர் அமைச்சர் பதவியிலே கண்டினியூ பண்ணா ஜாமீன் கேன்சல் ஆற சிச்சுவேஷன் வந்துச்சு. அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும் ஒரு பெரிய நெருக்கடியே வந்துச்சு. முதல்வர் அவர்கள் கேட்டுக்கிட்டதுக்காக அவர் ராஜினாமாவை ஏத்துக்கிட்டு கடிதத்தை கொடுத்துட்டாரு. அதனால அவர் அமைச்சர் பதவியில கண்டினியூ பண்ணா ஜாமீன் கேன்சல் ஆகுற சிச்சுவேஷன் வந்துச்சு. இந்த 2 அமைச்சர்கள்னாலையும் தமிழக அரசுக்கும் பாத்தீங்கன்னா ரொம்பவே நெருக்கடி வந்துச்சு. இத தவிர்க்கிற விதமா தான் 2 பேருமே ராஜினாமா செய்ய முதல்வர் தரப்புல இருந்து ஃபோர்ஸ் பண்ணிருக்காங்க. அத 2 பேருமே ஏத்துக்கிட்டு முதல்வர் கிட்ட ராஜினாமா கடிதத்தை கொடுத்திருக்காங்க. அவங்களுடைய ராஜினாமாவை ஏத்துக்கிட்ட முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பாத்தீங்கன்னா அத ஆளுநருக்கு பரிந்துரை பண்ணிருக்காரு. 3 அமைச்சர்களோட துறைகளை மாற்றம் பண்ணியும் அமைச்சரவையில மறுபடியும் மனோ தங்கராஜையே சேர்க்க அறிவுறுத்தியும் முதல்வர் அவர்கள் பாத்தீங்கன்னா கவர்னர் அவர்களுக்கு பரிந்துரை பண்ணிருக்காரு. முதல்வர் அவர்கள் பரிந்துரைப்படி செந்தில் பாலாஜி அவர்கள் கிட்ட இருந்த மின்சாரத்துறை போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் கிட்டையும் மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறை வீட்டு வசதித்துறை அமைச்சர் முத்துசாமி கிட்டையும் கூடுதல் பொறுப்பா கொடுக்கப்பட்டுச்சு. இதனால ரொம்பவே அப்செட்டா இருக்கிற செந்தில் பாலாஜி அவர்களுடைய ஆதரவாளர்கள் பாத்தீங்கன்னா கொங்கு மண்டலத்திலேயே தன்னுடைய பவரை காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த நிலையில தான் கோயம்புத்தூர்ல பல இடங்கள்ல பாத்தீங்கன்னா டிஎம்கே எல்லாம் படையப்ப ஸ்டைல்ல செந்தில் பாலாஜியோட படத்தையும் நான் யானை இல்ல குதிரை டக்குன்னு எழுவேன் அப்படிங்கிற வாசகங்கள் பொருந்திய போஸ்டர்களை ஒட்டியிருக்காங்க. அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் கூடிய சீக்கிரமே மறுபடியும் அமைச்சரா பொறுப்பேற்பாரு அப்படின்னு எதிர்பார்க்கிற வகையில தான் இந்த போஸ்டர்கள் ஒட்டப்பட்டிருக்கு. இதுக்கு முன்னாடியே ஒரு விஷயம் என்ன நடந்திருக்குன்னா, விழுப்புரத்துல அமைச்சர் பொன்முடியுடைய பதவி பறிப்புக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு திமுக நிர்வாகி ஒருத்தர் தீக்குளிக்க முயற்சித்து பரபரப்பை ஏற்படுத்தினது இங்க முக்கியமான ஒண்ணா குறிப்பிடத்தக்கதா இருக்கு. இந்த மாதிரியான லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்லாம் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனல் ட்ரெண்டிங் டார்கெட்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. பாய்.